கர்நாடகா மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இருவருக்கும் சமமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. உங்க கோயில்களுக்கு போறீங்கல்ல, கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாடுக்கு வர்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மூகாம்பிகா போறீங்க, உங்க பர்சனலுக்கு. ஏன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை தானே, விவசாய பிரச்சனை தானே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு கர்நாடகா அரசை எதிர்த்து மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது மற்றும் காவேரியில தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்ற இந்த இரண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம ஒகேனக்கல்ல இன்னைக்கு மாபெரும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை தேமுதிக சார்பாக நடத்தியிருக்கோம். கூட்டணி கட்சியை சேர்ந்த திமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளரும் விவசாய சங்கத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்களும் அதே போல நமது கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள், அதாவது பொருளாளர், அவைத்தலைவர், இந்த மாவட்டத்தின் 2 செயலாளர், அதே போல கொள்கை பரப்பு செயலாளர், தலைமை கழக செயலாளர், எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிர் அணி சகோதரிகள், பொதுமக்கள் எல்லாரும் இந்த ஆர்ப்பாட்டத்தை மாபெரும் வெற்றி ஆர்ப்பாட்டமாக மாற்றி கொடுத்த எல்லாருக்கும் எங்கள் பத்திரிகை நண்பர்கள் உட்பட எங்களுடைய பணிவான நன்றிகளை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல இன்றைக்கு எல்லாரும் இங்க எந்த உணர்வுல கலந்துகிட்டோம்னா, தமிழ்நாடு மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நிச்சயமாக, ஏன்னா நம்ம இன்னைக்கு குறுவை சாகுபடி முடிஞ்சு இன்னையிலிருந்து சம்பா சாகுபடி தொடங்கணும். ஆனா இப்ப வரைக்கும் தண்ணியே இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, விவசாயத்துக்கு தண்ணி இல்ல, எதற்கும் தண்ணி இல்லை என்ற ஒரு நிலை இருந்ததுனால ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை இங்க நடத்தியிருக்கோம். அதுக்காக நம்ம கர்நாடகாவை வஞ்சிக்கல, கர்நாடகா மக்களும் நல்லா இருக்கணும்ன்றதான் எங்களுடைய எண்ணம். அதனால கர்நாடகா மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இருவருக்கும் சமமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அதுக்காக தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. காவேரி மேலாண்மை ஆணையம் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் தீர்மானம் நம்ம சட்டசபையில நிறைவேற்றிருக்கோம். இன்னைக்கு கர்நாடகாவிலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், 13ஆம் தேதி கடை அடைப்பு எல்லாம் பார்த்தோம். அதனால இது ஒன்னு சண்டை இல்ல, இந்தியா பாகிஸ்தான் வார் கிடையாது. தண்ணிக்காக அவங்கவுங்க உரிமைக்காக இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், அவங்கவுங்க உரிமைக்காக போராடுறோம், அவ்வளவுதான். அதனால நடுநிலையோட இருந்து 2 மாநிலங்களுக்கும் நல்லது நடக்கணும்ன்றதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. எனவே இந்த பிரஸ் மீட் மூலமாக பாரத பிரதமர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இன்னைக்கு நம்ம நார்த் சைடு பாருங்க, அசாம், ஒரிசா, குஜராத் எல்லாம் மிகப்பெரிய வெள்ளம். இன்னைக்கு நம்ம சவுத்துல பார்த்தா எல்லா இடமும் ட்ரை லேண்ட், தண்ணி இல்ல. நதிகள் இணைப்பு ஒண்ணுதான் இது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இன்னைக்கு காற்று எப்படி எல்லாருக்கும் சமமோ அது மாதிரி தண்ணி எல்லா இந்தியா முழுக்க சமம் தான். இது எனது உனதுன்னு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி எல்லாருக்கும் ஒன்றாக முடியும்? இப்ப நேஷனல் ஹைவேஸ் ரோட் போட்டு நம்ம இந்தியாவையே ஒன்னா இணைச்சிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் சமமா? அது போல பாரத பிரதமர் அவர்களையும் அந்தந்த மாநில முதல்வர்களையும் தேமுதிக சார்பா நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, உடனடியாக தேசிய நதிகளை இணைக்க வேண்டும். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு நதிகள், ரிவர்ஸ் எல்லாத்தையும் இணைச்சு குளம், குட்டை, ஏரி எல்லாம் தண்ணி நிரம்பினாதான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு. எனவே பாரத பிரதமருக்கு இதை ஒரு வேண்டுகோளாக இந்த நேரத்தில் வைக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டின் முதல்வரும் இதை முன்னெடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பாரத பிரதமரை சந்தித்து இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆமாங்க, தீர்மானமா அதை டைப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுறோம், தீர்மான காப்பி உங்களுக்கு கொடுத்துடுறோம். ஸோ அது உங்க பிரஸ்ல நீங்க போட்டுக்கலாம். இப்போ நாங்க கொடுத்துறோம் கொஞ்ச நேரத்தில். வேறங்க? ஆமா, கண்டிப்பா இல்ல. கஞ்சா போதை பிரச்சனை இன்னைக்கு நேத்து இல்லைங்க, தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. சொல்ல போனா முதல்வர், இன்னைக்கு இருக்கிற நம்ம முதல்வர் வந்தவுடனே அவர் சொன்னது, எங்குமே கஞ்சா போதை இல்லாமல், மது இல்லாமல் தமிழ்நாட்டை போதையில்லா தமிழ்நாடை மாற்றுவோம்னு சொன்னாரு. 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவோம்னு சொன்னாங்க. அதனால நிச்சயமாக இது நடக்கணும்னு தான் நம்மளும் கேட்டுக்கிறோம்.
ஆனா எல்லா இடத்துலயும் நீங்க பிரஸ் பீப்புள் கேக்குறீங்க, எல்லா இடத்துலயுமே கஞ்சா விற்பனை நடக்குது, எல்லா இடத்துலயும் டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என்று நீங்க சொல்றீங்க. 5ஆம் தேதியிலிருந்து சட்டசபை நடக்க இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் பிரச்சனையை நாங்கள் சட்டசபையில் எடுத்துரைப்போம். அதே இல்லாம பட்ஜெட் கூட்டத்தொடர் தான் அந்தந்த மானியத்தின்படி அந்த மானிய கோரிக்கைகளையும் அதை நாங்க வலியுறுத்துவோம் என்பதை சொல்றேன். ஆனா பெருமளவு சென்னை சிட்டியில நாங்க கேள்விப்பட்டது எல்லா இடத்துலயும் போதை, அதாவது கஞ்சா விற்பனையை மேக்சிமம் தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்ல முடியாது. பொதுவா நம்ம வெறும் குறையே பார்க்க கூடாது. கட்டாயம் சென்னை மற்றும் எல்லா இடங்களிலும் கஞ்சா விற்பனை தடை செய்யப்பட்டிருக்கு. 717 டாஸ்மாக் மூடப்பட்டுச்சுன்னா அது கேள்விக்குறிதான். விருதாச்சலத்தில் இன்னும் அந்த அவங்க சொன்ன டாஸ்மாக் கடைகள் மூடல. என்னோட ஒரு தொகுதி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், டாஸ்மாக் கடைகள் இன்னும் எங்கும் மூடப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். இல்ல, பல முறை நம்ம உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம். அதே மாதிரி காவேரி மேலாண்மையை அமைச்சிருக்கோம், ட்ரிபியூனல் அமைச்சிருக்கோம், எல்லாமே தான் பண்ணிட்டு தான் இருக்கோம். சட்ட ரீதியாவும் ஆக்ஷன் எடுக்கிறோம், ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நடத்துறோம். தீர்வு வரலையே, அதுதானே இங்க பிரச்சனை. அதனால இன்னைக்கு முதல்வர் இன்னைக்கு கர்நாடகா போய் பேசி இருக்கணும். அது போகாம விட்டு தான் கட்டாயம் அது மக்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் சரியில்லை. ஏன்னா நம்ம உரிமை, அது போய் பேசினா என்ன தப்பு. ஆனா அவர் உஷாரா வராதீங்கன்ட்டாரு. நம்ம கூப்பிடுவோம், டி.கே. சிவகுமார் அவர்களே தமிழ்நாட்டுக்கு நீங்க வாங்க, தமிழ்நாட்டுக்கு எங்க முதல்வர்கிட்ட நீங்க பேசுங்க, தமிழ்நாடு மக்கள் சார்பா நாங்க உங்களை அழைக்கிறோம். கர்நாடகாவுக்கு வந்தா தானே பிரச்சனைங்கிறீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறோம். உங்க கோயில்களுக்கு போறீங்கல்ல, கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாடுக்கு வர்றீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மூகாம்பிகா போறீங்க உங்க பர்சனலுக்கு. ஏன் தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை தானே, விவசாய பிரச்சனை தானே, நீங்க வாங்க. எங்க முதல்வரை நீங்க வராதுன்ட்டீங்க, நீங்க வாங்க, பிரச்சனையை சுமூகமா முடிச்சு கொடுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டில் முதல்வர் மட்டும்தான் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் சேர்ந்து முதல்வருக்கு அழைப்பு கொடுத்து அனைத்து கட்சி கூட்டத்தில் தலைமையில் சொல்லி கோரிக்கை கண்டிப்பா பண்ணலாம். கேப்டன் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஒட்டுமொத்த கட்சிகளையும் ஒன்னா திரட்டி அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்று தமிழ்நாடு பிரச்சனைக்காக அன்றைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை சந்திச்சாரு. இல்லன்னு நான் மறுக்கலையே. இப்ப கூட முதல்வர் சொல்றது நான் அவர் சார்பா, தமிழ்நாடு மக்கள் சார்பா தான் நான் சொல்றேன். முதல்வர், கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமார் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வாங்கன்னு நம்ம அழைக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை உண்டு, யாருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் முதல்வராக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நம்ம கோரிக்கையை அவர்கிட்ட தான் வைக்க முடியும். அதனாலதான் அவர்கிட்ட சொல்றோம். அதனால சட்டசபையிலையும் இதை பேசுவோம். பின்னாடி என்ன நடக்குதுன்றது பொறுத்து இருந்து பாருங்க.